அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் ஆசி கொடுத்தாதான் அவன் ஆசிக்குள்ளே நம்ம நுழைய முடியும். அப்படிப்பட்ட அவனாசிக்கு வந்திருக்கோம். மார்ச் 21 கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48வது நாள் மண்டல பூஜை நிறைவு நாளைக்கு நாங்கள் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். அவினாஷ் லிங்கேஸ்வரர் இன்றைக்கி 48வது நாள் மண்டல பூஜை. இன்றைக்கோட கும்பாபிஷேகம் 42 ஆகி போச்சு. நாலுலேருந்து நார்மல் வாழ்க்கைக்கு திரும்புகிறாரு. அவினாஷ் எப்பர் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48வது நாள் மண்டல பூஜை இன்றைக்கோட முடியுது. இன்றைக்கி வந்து அம்மையப்பனுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு கல்யாணம். அவர் பேர் அவினாஷ் எப்பர், அம்மா பேர் கருணை நாயகி என்ற கருணாம்பிகின்னு சொல்கிறாங்க. கருணை நாயகி அவினாஷ் எப்பருக்கு இன்றைக்கி கல்யாணம். நம்ம இப்படியே வந்துட்டோம். இன்றைக்கி இறைவன் அருள் பெற்று கூப்பிட்டு தரிசனம் தராரு. எத்தனை வாட்டி சொல்லு. சத்குருவாகி பிறவாகி பிறமான பெருவாழ்வை தருவாயே புறமாதை புணர்வோனே குகனே குமரேசா அரணாலை புணர்வேவோனே அவினாசி பெருமானே. இது யார் பண்ணது? திருப்புகழ். திருவாசம் வந்து நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்த்து மதுரை எல்லாம் பிச்சதேற்றம் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய வரிய பரஞ்சோதி செய்வதொன்று அறியேனே. மாணிக்க சுவாமிகள். இங்கே பார். உரைப்பார் உரையுகந்து உள்கவல் ஆர்த்தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் உரைக்காடு சோலை புக்கொழி யூரவி நாசியே கரைக்கால் முதலியை பிள்ளை தர சொல்லு காலனையே. அதாவது குழந்தைக்காக வேண்டிய சுந்தரமூர்த்தி பாடினார் இல்லையா, அந்த பாட்டு. வேதப்பதுமை கங்கா தவக்காட்சி. அந்தம்மா வந்து நல்லாற்றங்கரையில் சிவம் மனம் போல் மனம் வீசும் மாமரத்தின் கீழமர்ந்து ஞான செல்வியாகிய உமாதேவியார் சிவபெருமானை பூசித்து 1000 ஆண்டுகள் தவம் மேற்கொண்டு இறைவனின் வலப்பக்கம் பெற்று பெருங்கருணாலய செல்வி என்கிற திருநாமத்துடன் திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். அப்பா நல்லா